ட்ரஸ்டுடைய நிர்வாகத்தினர்கள் வெளியே நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மேலான பொருளாதாரத்தை கொடுத்து உதவி பண்ணி அன்போடு கட்டுக்கொள்கிறேன். இன்ஷால்லா ஒவ்வொரு வாரம் இன்ஷால்லா காசாக்காக வசூல் பண்ண சொல்லி நமக்கு சட்டசபையிலிருந்தும் வசாரத்தில் வக்காப்பிலிருந்தும் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இன்ஷால்லா இந்த பணியில் தொடர்ச்சியாக இன்ஷால்லா நடைபெறும். எல்லா நிகழ்ச்சிகளும் மேலான பொருளாதாரத்தை கொடுங்க. எப்பொழுதும் அவங்களுக்கு முடியுமோ அந்த நேரத்தில் இன்ஷால்லா கொடுங்க. முறைப்படி அவங்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்போ இன்ஷால்லா இரங்கல் கூட்டம் நடைபெறும். பேசுகிறவங்க நம்முடைய மரியாதைக்குரிய கம்பளி பஷீர் பா இருக்காங்க. அவங்க அன்போடு மேடைக்கு அழைக்கலாம். மரியாதைக்குரிய ஜாயிர் சலீம் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார கல்வியை காப்பாளர் குழு ஜாகிருதீன் பாய் ஜாகிருதீன் பாய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்த சோதரிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اذكروا محاسن موتاكم وكفوا عن مصالحهم. وقال أيضا اكثروا ذكر هادم اللذات. கர்மான்களே, பெரியவர்களே, நம்ம ஒரு முக்கியமான ஒரு நபரை இந்த குவைத்தில் ஏறக்குறைய இந்த குவைத்துடைய யுத்தம் நெருக்கடிக்கு பிறகு வந்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலிருந்து வந்தக்கூடிய முக்கியமான ஒரு நபர்களில் மரியாதைக்குரிய AKS அப்துல் நாசர் ஏறக்குறைய 1992 குவைத்துக்கு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக 2023 வரையும் அந்த குவைத்தில் இருந்தாங்க. 2024 ஒரு சில வருஷம் தான் குவைத்தை விட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம தொடர்ச்சியாக 30 வருடங்களாக இந்த குவைத் நாட்டில் ஒரு முன்மாதிரி ஒரு 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 நம்பிக்கையாளராக, ஒரு சிறந்த ஒரு மார்க்க சேவராக, சிறந்த சேவையாளராக இந்த நாட்டில் வாழ்ந்து எத்தனையோ மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்திருக்கிறாங்க. அவங்க பற்றி நினைவு போவது அவசியமாக இருக்குது. எதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புதுக்குரு மஹாசின மௌத்தாகும். மஹாசின் அப்படின்னா நல்ல விஷயங்கள். உங்களை யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் நினைவு கூறுங்க. அது மற்றவங்களுக்கு ஒரு படிப்படியாக இருக்கும். இப்போ நாமளும் இந்த மாதிரி ஒரு ஆளாக நம்ம மாறணும். எத்தனை சேவைகள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சேவைகள் செஞ்சு இந்த சேவைகள்லாம் செய்து கொடுத்ததுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது. இந்த சேவைகள் செய்யக்கூடிய யார் வாழ் இருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சலாஹியத்தை கொடுத்துருக்கான், ஒரு திறமைகளை கொடுத்துருக்கான், ஒரு நன்னம்பிக்கை கொடுத்துருக்கான், தக்வா கொடுத்துருக்கான். உங்களுக்கு சிறந்தவங்க யாருன்னு கேட்டால் தக்வா உள்ளவங்க. எல்லாம் உங்களை என்ன செய்யறான்னு கூட்டங்களாக, கோத்திரங்களாகவும் குடும்பங்களாகவும் எல்லாம் படிச்சிருக்கலாம். நீங்கள் எல்லாம் என்ன ஒரே ஆண்லேருந்து பெண்லேருந்து வந்தவங்க தான் இருந்தாலும் உங்களை எல்லாம் உலகம் பூரா பறவை எல்லாத்தாலும் பல குடும்பங்களாக, கோத்திரங்களாக, பல நிறுத்தவர்களாக, கலாச்சாரம் மிக்கவர்களாக, மொழி பேசக்கூடியவர்களாக எல்லாம் ஆக்கியிருந்தா கூட கடைசியில் நீங்கள் அதில் யார் சிறந்தவங்க கேட்டால் தக்குவா வரணும். எல்லா இடத்துலையும் நல்லா தக்குவாவை தான் கொண்டு வரணும். அந்த தக்குவா ஒரு மனுஷன் வந்தால் தான் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். முத்தகீன்களை பற்றி அல்லா தஆலா குர்ஆன்ல நிறைய சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் சகோதரர்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூற சொல்கிறாங்க. இக்ஸிரு அப்படின்னா அதிகமாக, கசீர் நீங்கள் அதிகமாக இக்ஸிரு திக்ர்னா நினைவு, அதிகமான நினைவு கொள்ளுங்கள். ஹாதிமுல் லத்தாத். ஹாதிமுல் லத்தாத் அப்படின்னா என்னன்னு கேட்டால் சஹாபா கேட்குறாங்க, ஹாதிமுல் லத்தாத்னா என்ன? ஹாதிமுல் லத்தாத்னா மௌத். லத்தாத்னா என்ன? லதீத், இனிமை, சந்தோஷங்கள். உலகத்தில் எத்தனையோ சந்தோஷங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. உங்களுக்கு பெற்றோர்கள் சந்தோஷம், நண்பர்கள் சந்தோஷம், மனைவிகள் சந்தோஷம், பிள்ளைகள் சந்தோஷம், உங்கள் தொழில் வாய்ப்புகள் சந்தோஷம், உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் சந்தோஷம். எல்லா சந்தோஷங்களையும் ஒரே நொடியில் அடுத்து தெரியக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். எவ்வளவு எனக்கு ஆசாபாசங்கள் இருக்கும். நாளைக்கு அங்கே போன எனக்கு அப்படி ஒரு வேலை கிடைக்கும், நான் இப்படி ஒரு கார் வாங்கணும், நான் இப்படி ஒரு என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும், என் பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்.
எத்தனையோ ஆசாபாசங்கள் அப்படியே மனுஷன் அப்படியே முன்னாடி நிற்குது. ஆனா அந்த எல்லா ஆசாபாசங்களையும் ஒரு நொடியில் அறுத்து எறியக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு மௌத்து, அதை நீங்க அதிகமா நினைவு கூறுங்க. இக்ஸிரு கசீருல் ஹாதிமுல் லத்தாத். இந்த லத்தாத் ஹாதிமுல் லத்தாத் ஒரு நாள் எல்லா மனிதனும் கேட்பாங்களாம். அந்த ஹாதிமுல் லத்தாத்தை நீங்க நினைவு கூறுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த நினைவு கூற வேண்டியது அவசியமா இருக்குது. எனக்கும் ஒரு நாள் அந்த ஹாதிமுல் லத்தாத் வரத்தான் செய்யும், உங்களுக்கும் வரத்தான் செய்யும். அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க மௌத்தாயிட்டீங்கல்ல, நீங்க மௌத்தா போயிட்டீங்க. இன்னைக்கு ஏகேஎஸ் நாசர் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ், அவர் அல்லாஹ் தஆலா அவரை மன்னிப்பானாக, அவர் மௌத்தாயிட்டாரு. நாளைக்கு முனீர் அவர் மௌத்தாயிடுவார். இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மௌத்தாயிடுவாங்க. மௌத்தான பின்னாடி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுகுரு மஹாசின் மௌத்தாயிட்டாங்கல்ல, நீங்க அப்படியே சும்மா உட்காராதீங்க, அவங்கள பத்தி நீங்க நினைவு கூறுங்க. அதுக்காக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். யாராக இங்கே உட்கார்ந்துருக்காங்களோ பரக்கத்து செய்யப்பட்டவங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத் செய்யப்பட்டவங்க. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஒரு ஹக்கான ஒரு சுன்னத்தா இருக்கு. ஏன்னா மக்களை மௌத்தானவங்களை பத்தி நினைவு கூறுறது, அவங்க நல்ல விஷயம் நினைவு கூறுறது, குஃபுவன் மசாலி, அவங்க ஏதாவது பிழைகள் இருக்கு அதை பற்றிலாம் பிரபலப்படுத்தாங்க. விட்டுருங்க, நீ மௌத்தாயிட்டார், அல்லாட்டு போயிட்டார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு மரியாதைக்குரிய ஏகேஎஸ் நாசர் அவங்களை பற்றி நான் சின்ன ஒரு என்னுடைய இந்த தரப்புல ஒரு சின்ன உரையை சொல்லிட்டு, அதே போல் முக்கியஸ்தர்கள் வந்திருக்கிறாங்க. மரியாதைக்குரிய காப்பாளர் கமிட்டி உறுப்பினரும் தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை ஆரம்ப கால ஸ்தாபகர்கள் உருவமான மரியாதைக்குரிய நம்ம சோழபுரம் ஜாகிர் பாய் வந்திருக்காங்க. அந்த மாதிரி மரியாதைக்குரிய கம்பளி பஷீர் அண்ணன் காப்பாளர் கமிட்டி வந்திருக்காங்க. அதே போல் ஜாகிர் பாய் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே நம்ம ஏகேஎஸ் நாசரோட அதிகமாக நெருக்கமாக இருந்தோம். அவங்கள பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஆரம்பத்தில் பல பணிகள் இருந்தோம். நம்ம மரியாதைக்குரிய நம்ம இவங்க ஆசாத் பாய் இருக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, இக்ரா இஸ்லாமிய சங்கம் ஆரம்ப காலம் தமிழ் குத்துபாவே நடக்குது. நிறைய தமிழ் குத்துபாவே இருக்குது. அல்லாவோட மிகப்பெரிய கிருபை. மிஸ்கே, கேபிகே, ஐஜிசி பல அமைப்புகள் குத்துபாக்கள் நடத்துகிறாங்க. நிதாபுல் ஹைர் சொல்லி ஒரு புது அமைப்பு பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காவிலிருந்து. ஆனால் ஆரம்ப காலத்தில் இக்ரா இஸ்லாமிய சங்கம் ஒரே ஒரு சங்கம் தான் இருந்துச்சு. அதான் தமிழ்நாடு இலங்கையில் இருக்க எல்லா முஸ்லீம்களும் அங்கே ஒரே ஒரு தமிழ் குத்துபா தான், ஒரே ஒரு தமிழ் குத்துபா அந்த மஸ்ஜித் ஃபாரிஸ் சங்கம் தான். அது தமிழ் போர்டு கூட போட்டிருக்கோம், ஜர்வாஜாவில் இங்கே தமிழ் குத்துபா நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த காலகட்டத்தில் இருந்து மரியாதைக்குரிய மர்ஹூம் ஏகேஎஸ் நாசர் மற்றும் நம்முடைய சகோதரர்கள் ஜாகிர் பாய் எல்லாம் நம்ம அந்த இடத்துல நாங்கள் தொழுவு போவோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பள்ளியை கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சுதந்திரமாக குத்துபா நடத்தலாம். ஆனால் நமக்கு ஒரு பள்ளி இருந்துச்சுன்னா இக்ரா இஸ்லாமிய சங்கத்தில் பள்ளி ஒரே பள்ளி. இந்த பள்ளியில் தான் நம்ம என்ன செய்வோம், நாம் போய் குத்துபாக்கள் அதில் போய் நம்ம கலந்துக்குவோம். அதுக்கு பின்னாடி நிறைய மக்கள் வருவாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தமிழ் லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியில் மாஸ்டர் இருப்பாங்க, முனாஸ் மௌலித் இருப்பாங்க, மௌலானா ஷாஜஹான் இருப்பாங்க. அவங்களோடையெல்லாம் நம்ம இணைந்து பணியாற்றி மரியாதைக்குரிய சகோதரர் பேராசிரியர் தாஜுதீன் மிகப்பெரிய ஆளுமைகள் தான். அந்த இடத்துல நம்ம குழுமி உட்கார்ந்துருக்கோம். அவங்களோட உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை ஆரம்பித்த காலத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் இதுவரையும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய வேலைகள் பண்ணி செஞ்சவங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாங்களாம் ஒன்றா இருந்திருக்கிறோம், ஒன்றா பணியாற்றி இருக்கிறோம். அதே போல் போய் தமிழ் இஸ்லாமிய சங்கம் உருவாக்கப்பட்ட போது அந்த இடத்துலையும் ஒன்றா பணியாற்றி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பல பிரிவுகளாக பிரிஞ்சு வேலை செஞ்சால் கூட அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நினைவுகளை நம்மளோட எதையும் நம்ம நினைவு கூற வேண்டிய அவசியமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குவைத் மண்ணில் மிகச்சிறந்த நற்செயல்களை செய்து முடித்து மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றுவிட்ட மரியாதைக்குரிய மர்ஹூம் ஏகேஎஸ் நாசர் அவர்களை நினைவு கூறுவதற்காக மரியாதைக்குரிய கம்பளி பஷீர் அண்ணன் அவர்களை முதன்மையாக நம்ம சோழபுரம் ஜாகிர் பாய் अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। इन्ना लिल्लाहि व इन्ना इलैहि राजिऊन। புகழ் அனைத்து இறைவன் ஒருவனுக்கு. அருமை நண்பர் மர்ஹூம் ஏகேஎஸ் சொன்னாலே ஷார்ட்டா சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். சுல்தான் அப்துல் காதர் சுல்தான் அப்துல் நாசர் அப்படின்னு சொல்லி அவருடைய இவர் முன்னாள் மந்தவெளி ஹஜ்ரத் சொல்லின் செல்வர் அப்துல் காதர் மிஸ்பாஹி ஹஜ்ரத்துடைய மகன் ஆவார். இவருடைய இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு உங்கள் மேல் கனத்த இதயத்துடன் நான் அமர்ந்திருக்கின்றேன். அவருடைய நினைவுகள் என்பது நீண்ட நெடியது. அவர் எல்லாவற்றையும் சொல்ல நேரம் போதாது. அவருடனான அறிமுகம் என்பது கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலமானது. 1992
அழைப்பு இன்று வரை தொடர்ந்து 32 ஆண்டு 3 சகாப்தங்கள் தாண்டியாக இந்த பதிவை சொல்லணும்னு சொன்னால் முன்னீர் அகமதை தவிர்த்து இந்த பதிவை என்னால் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னால் நாங்கள் மூவரும் சேர்ந்து அந்த காலம் சுழன்றது இந்த காலம் இவரை தவிர்த்து அந்த பதிவை கொண்டு வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மூவருடைய பங்களிப்பு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட ஷர்க்கில் தான் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ரூமில் தான் தங்கியிருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட 3 பேருமே ஆரம்ப காலம் செக்ரட்டரிகளாக பயன்படுத்தும். முன்னேற அவர்கள் ஷர்க்லையும் நான் முருகாவிலையும் அந்த ஒயிட் பில்டிங் இருக்கவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நானும் தேர்ட் ஃப்ளோரில் நாசரம் என்று படிக்க அந்த ஆரம்ப காலத்தை தொடர்ந்தோம். அது பிறகு நாசர் அவர்கள் கோயிட் கோஸ்கா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் சால்வே ராசல் சியாமல் இருந்தார். ஸோ அதன் பிறகு அங்கிருந்து அவர் கூட்டியர்வை செல்ல முனீர் அகமது அவர்கள் கோயிட் காஸ்க்கு அங்கே சேர்த்து கொண்டார். கோயிட்டர்வை சென்ற அவர் என்னை கோயிட்டர்வைஸ்க்கு சேர்த்துவிட்டு அவர் கூபியாக்காக்கு கடைசியாக வந்தார். ஸோ மூவரை சுற்றியே எங்களுடைய நட்பும் அதனுடைய அன்பும் தொடர்ந்து இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த காலகட்டத்தில் இருந்து ஊர் ஜமாத்துகளும் சிறு சிறு குழுக்களாகத்தான் இருந்தாங்க. லைக் குரான் நற்பணி மன்றம் அப்துல் லத்தீப் ஹாஸ்மி ரஜித் அவர்கள் ஆரம்பித்து அது போன்ற ஒரு சிறு சிறு குழுக்களாக ஒரு தொலைத்தொடர்பு வசதி இல்லாத காலகட்டத்தில் 1995ஆம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார பேரவை மூத்தவர்களால் முன்னோடிகளால் ஆரம்பிக்கப்பட்ட காலம் அது. ஸோ நாசர் பொறுத்தவரைக்கும் கேடிக் நாசர் சொல்லுவாங்க. கேடிக் நாசர் ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் இருக்கு டிஎம்சி நாசர், அதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் இருக்கு ஐஐசி நாசர், இஸ்லாமிய சங்க நாசர். ஸோ இந்த ஆரம்பம் 92 ஆரம்பிச்சது. இன்னைக்கு நேற்று நான் கேடிக் காலத்துல பதிவு செய்யும் கூட கேடிக் நாசர் அதுலேயும் சொல்லிட்டு கேடிக்கு முன்னால் டிஎம்சி நாசர், டிஎம்சிக்கு முன்னால் ஐஐசி நாசர். ஸோ ஒரு பெரிய சாப்டர் 3 சாப்டர் இருக்கு. ஸோ மூவரும் அதில் வளம் வந்தவர்கள் தான். அவருடைய அறிமுக முன்னுரையில் சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் இதனுடைய தலைமை செயலாளராக செயல்பட்டார். தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார பேரவையில் தலைமை செயலாளராக செயல்பட்டார். அப்போதெல்லாம் கூட நமக்கு படிப்பறிவுலாம் கூட ரொம்ப ஒரு கம்மியான ஒரு காலகட்டம். அவர் பொதுச் செயலாளராக இருந்த மருமம் ஜெயங்கொண்டம் அப்துல் மஜீத் அவர்கள் கூட இந்த மாதிரி தலைமை நிலை செயலாளராக ஒர்க் பண்ணேன்னு சொல்லிங்கன்னா சார் உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் படிக்க தெரியுமா எழுத தெரியுமா அப்படின்லாம் ஒரு இதில் ஏன்னா அவர் மேலே குற்றம் இல்லை, அப்படி உள்ள காலகட்டம் அப்படி இருந்தது. அப்போ சொன்ன அவர் பிஏ முடிச்சுட்டு பிஜிசிஏ பண்ணிட்டு வந்திருக்காரு. பக்கத்தில் மணிராமல் இருக்கிறாரு. அவர் அரபு மொழியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் படித்த மாதிரி வந்திருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் ஏதோ பிகாம் படித்து வந்திருக்கேன். அப்போ தான் அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பின்னணியான ஒரு கூட்டம் ஒரு குழுக்களாக வந்திருக்கிறது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அப்போ தான் எங்களுக்கு பரிச்சயமானது இந்த டிஎம்சியோடைய முதல் குறிக்கோள் கல்வி மேம்பாடு தான். 10% படித்தவர்கள் இங்கே வேலை பார்க்கணும், மீதி 90% வீட்டில் வேலை பார்ப்பவர்களாக அந்த காலகட்டம் இருந்தது. அதை ரிவர்ஸ் பண்ணணும். 90 படித்தவர்களாகவும் 10% தான் வீடுகளில் வேலை பார்க்குறவர்களாக அந்த சூழ்நிலை மாற்றணுங்கிற அடிப்படையில் தான் டிஎம்சியில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆம்பிஷன் வந்து கல்வி முக்கியத்துவம். இன்று வரை அதுக்கு தான் முக்கியமான அதுதான் முதல் குறிக்கோள். எந்த அமைப்பு வேணா இருந்துக்குங்க, எந்த கோட்பாடுகள் வேணா இருந்துக்குங்க, ஆனால் கல்வி தான் முக்கியத்துவம் என்ற ஒரு ஆணித்தரமான கருத்தை நாசர் அப்பவே அன்றே விதைத்தவர். ஸோ அந்த அடிப்படையில் கூட நிர்வாகம் கூட ஹசன் இருக்கிறார், சிராஜ் பாய் கூட இருக்கிறாங்க. அதுக்காக அந்த ஸ்காலர்ஷிப்னு சொன்னால் அதிகமாக சுயமல் ஜாகிர் உட்காந்துருக்கார். அவருடைய பங்களிப்பெல்லாம் சொல்லி மாறாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் அல்ஹம்துலில்லாஹ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய இந்த செயலாக்கம் தான் இப்படி ஒரு பெரிய ஒரு மாறுதலை உண்டு பண்ணி சொன்னால் அது மிக ஆகாது. 92லேருந்து 95ஆம் ஆண்டு டிஎம்சி வரை ஐஐசி இஸ்லாமிய சங்கத்தின் மூவருமே ஐக்கியமாக இருந்தோம். அப்போதைக்கு மாசத்துக்கு 2 தடவை தீனிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழு பிரதிகள் வெளியாகும். ஸோ அதனுடைய ஆசிரியராகவும் முனியராகவும் அதனுடைய துணை ஆசிரியராகவும் இணை ஆசிரியராகவும் சேர்ந்து வழிபட்டு காலம் அது. அவருக்கு அப்போதைக்கு கையெழு பிரதிகளே அவ்வளோ வரவேற்பு இருக்கும். ஃபோட்டோ காப்பி எடுத்து மாறாது. அப்போ ஒன்றும் வசதிகள் டைப் செட்டிங் கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கையெழுத்தாக எழுதுவார். ஃபோட்டோ காப்பி நான் ஒரு 100 காப்பி இவரோ ஒரு 50 காப்பி எடுத்து கொடுத்து பாரு 15 நாள் ஒரு போகிறதுனால மறுபாடம் கேட்டு நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தீனதல் ஒரு சிறப்பாக அங்கே ஒரு ஆக்கம் இருந்தது. அது ஆசிரியராக நாசர் அவர்கள் தொடர்ந்திருந்தார்.
ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு அக்ரம் ஒரு முறை நம்ம கூட வந்திருக்காங்க. அக்ரம்க்கு பிறகு மௌலானா. ஸோ ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்தது, ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்கு. 2 இடங்களில் தமிழ் குத்துபா பிரசங்கம் நினைக்கிறேன். மஸ்ஜித் நபஹா, முருகாவில் ஒரு சின்ன பள்ளி. ஸோ 2 இடங்கள் முதலாக தமிழ் குத்துபாவுக்கு ஆரம்பமானது இந்த ஐஐசி தான். இருக்கிற பல குத்துபாக்களுக்கு எல்லாரும் சேர்ந்து முன்னோடிகள். அந்த வகையில் நபர் குதாத்தின் தாஜின் பாய் முக்கியமான நினைவு கூறணும். நான், நாசர், முனீர், தாஜின் தமிழில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருந்தாங்க. ஸ்ரீலங்கன் நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு அணுகுமுறை அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இருந்தது. டிஎம்சிஏ காலகட்டம் வந்த பிறகு அப்பெல்லாம் வாகன வசதிகளோ தொலைத்தொடர்பு வசதிகளோ அதிகமாக இல்லாத காலத்தில் டேபிள் சேர் என்று தூக்கிட்டு முருகாப்பு கேம்ப்னு சொல்லிட்டு நாசர் ஒரு ஸ்பெஷல் கேம்ப் பண்ணி கிட்டத்தட்ட அவர் ஒரு காலத்தில் 1070 உறுப்பினர்களுக்கும் நாசர் ஒரு பக்கத்துலேயும் முனிராக இந்த பக்கத்துலேயும் கேம்ப் நின்று ஜிஎம்சிற்காக உறுப்பினை சேர்த்து அதனுடைய அடையாள அட்டை வருடாந்திர காலம் என கிட்டத்தட்ட சிறப்பாக அந்த செயலாக்கப்பட்டது. அது போன்று அந்த காலகட்டத்தில் பல உலமா பெருமக்கள் வரவழைக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டனர். குறிப்பாக சொல்லுமானால் கலீல் அஹ்மது கீரனூரி ஹஜ்ரத் அவர்களை நினைவு கூறலாம். கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேலாக சிறப்பாக அவர் பயானை ஏற்படுத்தி அப்போ உள்ள காலகட்டம் நம்ம முழுக்கிலேயே பல பிரிவுகளாக இருந்த ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய இந்த குவைத் வருகை பயான் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக அமைந்தது. இவர்கள் எல்லாம் நாசரில் இதெல்லாம் முக்கிய பங்காற்றியவர்கள். ஸோ தொடர்ந்து சொல்லின் செல்வர் அப்துல் காதர் மிஸ்பா ஹஜ்ரத் நாசர் முனீர் அஹ்மதுடைய தகவல் முகமது முஸ்தபா மருகும் முகமது முஸ்தபா முன்பை ஹஜ்ரத் இவர்கள்லாம் குவைத் வரவர்களுக்கு சிறப்பாக பயான் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பாடு செய்தது. இவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எந்த ஒரு தளமாக இருந்தாலும் சரி, அது கேட்டிக்காக இருந்தாலும் சரி, நிஸ்கா இருந்தாலும் சரி, வெவ்வேறு தலைகள் இருந்தாலும் ஒரு கருத்தொற்றுமையோடு அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை செயலாக்கி விட்டுருக்கோம். எங்கள்கிட்ட வந்து அன்பு தான் மேலோங்கி இருந்தது. ஏன்னா எங்களுடைய நோக்கம் எங்களாசை இந்த மனை தூய்மையோடு செயலாக்கி இருந்ததெல்லாம் வேறு எதுக்கும் நாங்கள் உருவாகவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய வஃபாத் செய்தி அறிஞ்சதுமே அப்போதான் நான் ஊருக்கு ஷார்ட்டாக வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். ஆனால் ஒரு 2 முறை எனக்கு இடையில போன வாரத்தில் ஃபோன் பண்ணார். எப்போ ஊருக்கு வரீங்க, எப்போ ஊருக்கு வரீங்கன்னு கேட்டார். ஆக்சுவலாக லீவ் ஜூனில் தான் அஜிப் நாள் இன்ஷால்லா அப்படித்தான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன். அவர் எதை வச்சு கேட்டார்னு தெரியல, அது எப்படி நடந்துச்சுல. நான் அங்கே ஊருக்கு எப்படியோ போய் இறங்கிட்டேன். அங்கே அவர் வஃபாத் செய்தி அவர் எப்படி ஒரு ஏற்பாடுகள் என்னன்னு தெரியல. ஸோ அவர் செய்தி அறிஞ்சமே. ஆனால் மறுநாள் நான் கோயத்துக்கு திரும்பணும். அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு உடனே இரவோட கார் எடுத்துட்டு ஆளாக வீட்டில் ஏறிட்டாங்க. சகல அவருக்கு ரிலேஷனு அவரை ஏறிட்டாரு. உள்ள ஃபேமிலியோட காருக்கு நேராக கிளம்பி போயிட்டோம். கல்லியில் அங்கே ஃபோன் பண்ணி அவர் கல்வி வச்சதுக்கு தான் பரங்கிப்பேட்டிலேருந்து புறப்பட்டு மாயாரம் ரீச் ஆகிட்டாங்க. நான் மறுபடியும் போயிட்டுருக்கேன், நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி இரவாக போயிட்டேன். போகிற வழியில் தான் திண்டுக்கல் தானே முன்னீர் அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஜனாசா வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கோயிலேருந்து நிறைய கால் ஃபோன் நம்பர் வந்துருந்துச்சு. ஸோ அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. இவர்கள் ஜனாசாவை காண்பதற்காக அவர் பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கார். அவர் இறந்த மாதிரியே தெரியல, தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. நாசா எழுந்திரிங்க, நாசா எதுக்கு சின்ன முகம் அப்படி இருந்தது. ஸோ வீடியோ கால் காமிச்சு. ஸோ கிட்டத்தட்ட அங்கே பார்த்தா வீட்டில் வந்து அவங்க ரூமில் போனால் அந்த பிள்ளை அங்கே ஒன்றும் சொல்ல முடியல. பாருங்கள் வந்து இந்த பிள்ளை வந்து பாருங்க அப்படின்னு. நான் போய் இந்த சாட்சி என்னம்மா அப்படி பண்ணிட்டு சரியாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக போச்சு. ஏன்னா வந்து ஒரு இளமை காலத்தில் ஒரு பேச்சுலர்ஸாக லைஃப் தொடர்ந்த பிறகு அப்புறம் கிட்டத்தட்ட திருமணமான பிறகு சரி ஒரு பந்தம் தொடர்ந்தது. என்னுடைய சகோதரி திருமணம் கொடுத்த மாதிரியும் அவருடைய திருமணம் கொடுத்த மாதிரியும் அந்த பந்தம் எங்களோட தொடர்ந்தது. ஸோ அதனுடைய வழி அங்கே என்ன முடியுது. இப்போ ஒரு ஆள் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அல்மாஸ் முஸ்தபா இருந்து ஒரு வருஷம் கூட ஆகலை. இவனை வந்தால் தான் 1 வருஷம் முடியுது. ஒரு இழப்பு. ஸோ அடுத்ததாக இப்படி ஒரு இழப்பை சந்திச்சு இல்லை அதிலிருந்து என்னை மீளவில்லை. கூடுதலாக இப்படி ஒரு கனத்த ஒரு சூழ்நிலையை உங்கள் நினைக்கின்றேன். அவருடைய நிச்சயமாக இறைவாசனம் சொன்ன மாதிரி நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்ற மொழிக்கேற்ப அவர் மறைந்தாலும் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் இறைவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய நினைவுகளும் குறிப்பாக பொதுவாவில் அவருடைய வழிகாட்டுதலை பின்தொடர்ந்தவர்களாக அவர் விரும்பிய கல்வி மேம்பாடு, சமூக மேம்பாடு, சமூக ஒற்றுமை அவருடைய கனவை நடுவாக்குவர்களாகவும் உழைப்போம் என்று கூறி அவருடைய பிரகாசமான மறுமை வாழ்விற்கு அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சொர்க்கத்தில் நுழையவும் அவருடைய குடும்பத்தாருக்கு சபரின் ஜமீல் என்ற அழகிய பொறுமையும் தந்தருள்வானாக என துவா செய்து என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி